அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் 7.5 ரிசர்வேஷனுக்கும் கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 24/9/2025 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9 AM ஷார்ப்பா நீங்க வந்து எப்பவுமே கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கு 1 ஹவருக்கு பிஃபோர் கண்டிப்பா உள்ள போயிடுங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட்டா அந்த 9:00 ஸ்டார்ட் ஆகுறதுனால, 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா, அதனால தான் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதனால கரெக்ட்டா முன்னாடி போயிடுறது நல்லது. அதன் பிறகு ஏன்னா சென்னை டிராஃபிக் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். கம்பல்சரி கொஞ்சம் ஏர்லியா போயிடுங்க. ஸோ 9:00 வந்து பி அத பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு கவுன்சிலிங் ஆனது அந்த ரேங்க் லிஸ்ட் படி வந்து நடக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 9:30க்கு நடக்கும். ஏன்னா, இவங்களுக்குலாம் சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவு தான். சீரியல் நம்பர் 1 to 20 வரைக்கும் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ, அதனால வந்து உங்களுக்கு ஈஸியா அது வந்து கிடைச்சிரும். அதன் பிறகு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குள்ள சீட்ஸ் வந்து 1 to 20 வரைக்கும் வர சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளது கிடைக்கும். அதன் பிறகு 7.5 ரிசர்வேஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 10:30க்கு தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, நம்ம வந்து 9:30க்கு அங்க போயிடணும். ஸோ, ரிப்போர்ட்டிங் டைம் 9:30க்கு உள்ள போயிடணும். 24 வெட்னஸ்டே நாளை மறுநாள். ஸோ, நாளைக்கு நைட் நீங்க சென்னை கிளம்ப வேண்டியிருக்கும். ரேங்க் வந்து 1 to 200 வந்து கூப்பிட்டுருக்காங்க 7.5 கோட்டாக்குள்ளதுக்கு. அப்புறம் மதியம் 1:00 வந்து பார்த்தீங்கன்னா, 200 to 350 கேண்டிடேட்ஸ் வரைக்கும் உள்ளத கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 350 கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து 1 to 200 அப்படின்னா, இப்போ பொதுவா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, 1 to 200 சம்டைம்ஸ் 1 to 200லயும் எல்லா சீட்டுமே ஃபில் ஆகுற மாரியும் இருக்கலாம். அதுலயே எல்லா சீட்டும் முடிஞ்சு போயிரலாம். ஏன்னா போன டைம்லாம் உள்ள போய் வித்தின் 1 ஹவர்லயே முடிஞ்சிருச்சு. அப்படியே கம்ப்ளீட்டா முடிஞ்சுச்சு. ஸோ இங்க வந்து செல்வகுமார் வரைக்கும் போவாங்க ஃபர்ஸ்ட்டு. செல்வகுமார் வரைக்கும் போவாங்க. எப்பவுமே இந்த கூப்பிடுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேட்டகரி வைஸ் இருக்குல்ல. இப்ப ஆக்சுவலா மொத்தமா 7.5ல எவ்வளோ அவைலபிள் சீட் இருக்கு பார்த்தீங்கன்னா, 157 சீட் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 200 பேர் வர சொல்றாங்க. 200 பேர்ல 157 சீட்டுன்றது கண்டிப்பா ஃபில் ஆகுறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். ஏன்னா நெறைய சமயத்துல என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து நெறைய பேர் வரமாட்டாங்க. வேற ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் கூட இருக்கும். ஸோ ஒரு ஒரு 30 to 40% வந்து ஏன்னா மேக்ஸிமம் 7.5ல வரக்கூடிய சீட்ஸ யாரும் மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அத எடுத்தே ஆகணும்னு நெனைப்பாங்க. அப்படி மிஞ்சி மிஞ்சி போய் ஆப்சென்ட்டா இருந்தாலும், ஒரு 30 to 40% மட்டும் ஆப்சென்ட் இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு 100 சீட்டு ஃபில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப மதியம் மேபி இன்னொரு 40, 50 சீட் வந்து ஃபில் ஆகலாம். மொத்தம் 157 சீட்டு தான் இந்த 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய சீட் அப்படின்றது. ஹோல் ஆயுஷ் கோர்சஸ்லயே அவ்வளோதான் உங்களுக்கு சீட்டே. ஸோ அந்த ஒரு கேட்டகரி இருக்கிறதுனால, நம்ம அத வந்து கொஞ்சம் பொறுமை காத்து ஏன்னா இதான் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கான இது. சித்தால கவர்மெண்ட் காலேஜஸ் சித்தா ஆயுஷ்ல உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் மொத்தம் 20 சீட் 7.5ல இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் சித்தா மெடிக்கல் காலேஜஸ்ல மொத்தம் 32 சீட் வந்து இருக்குது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல சீட் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, 7.5 ரிசர்வேஷன்ஸ்ல ஆயுர்வேதா காலேஜ் பிரைவேட்ல பார்த்தீங்கன்னா 11 சீட் வந்து இருக்குது. ஹோமியோபதியில 94 சீட் இருக்கு. மொத்தம் 157 சீட் வந்து உங்களுக்கு வந்து வருங்க. ஸோ மொத்தம் 150 சீட் 7 சீட்டுக்கு தான் உங்கள கவுன்சிலிங்க்கு வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். ஸோ அதனால மேபி முடிஞ்சிரும் செய்யலாம். அல்லது கொஞ்சம் மீதமும் இருக்கலாம். ஸோ போயிட்டு ஒரு சிலவங்க போன டைம்ல சும்மா என்னங்க போயிட்டு அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு, சும்மா வந்த மாரி இருந்துச்சு அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. அதனால தயவுசெய்து அந்த மாரியான விஷயங்கள் வந்து அ எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பாராத நெறைய விஷயங்கள் நடக்கும். அதனால அதெல்லாம் யோசிக்காதீங்க. கட்டாயம் போயிட்டு வர்றது நமக்கு நல்லது. ஸோ மத்த ரிசர்வேஷன் 92.5 கவுன்சிலிங்ன்றது நம்ம ஏஐசிசிசி 3 ரவுண்ட் முடியிறப்ப தான் நடக்கும். தயவுசெய்து அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பொறுமை காத்து வெயிட் பண்ணுங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் உங்களோட டேட்ட ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி கரெக்ட்டா அந்த டைமுக்கு போற பழக்கத்த வந்து வளர்த்துக்கங்க. இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அ இது நம்மளுடைய சென்னையில இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. யார கேட்டாலும் அண்ணா நகர்ல அண்ணா ஆர்ச்சுன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அங்கேருந்து இறங்கிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு பஸ் மட்டும் ரீச்சபிலிட்டியா இருக்கிற மாரி இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ எடுத்தீங்கன்னா, அழகா உங்களுக்கு வந்து ஒரு ₹100 ₹120 நீங்க ஓலாவோ ஏதோ புக் பண்ணீங்கன்னா, அழகா உங்களுக்கு வந்து அங்கவே போயிடலாம். ஸோ கரெக்ட்டா உங்களுக்கு வந்து ரீச்சபிலிட்டி இருக்கும். எக்மோர்லேருந்து டைரக்ட்டா அண்ணா நகருக்கு பஸ்ஸே உண்டு. கோயம்பேடு போற பஸ்ஸு கேட்டு ஏறணும். அண்ணா நகர் சித்தா ஹாஸ்பிட்டல் போகுமா? அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல் போகுமா? அப்படின்றத கேட்டு ஏறுனீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே ஈஸியா உங்கள வந்து அங்க இறக்கி விட்டுருவாங்க. அ அங்கருந்து நம்ம வந்து கரெக்ட்டா அங்கருந்து இறங்கி நம்ம வந்து போற மாரி இருக்கும். ஒரு சில சமயம் என்எஸ்கேன்னு பஸ் இருக்கும். என்எஸ்கே நகர்ன்னு கூட போட்டிருக்கும். என்எஸ்கே நகர் போகுது அப்படின்னா, அண்ணா நகர் போய் தான் போகும். ஸோ, அப்ப அந்த இடத்துல கூட நீங்க இறங்கிக்கலாம். ஸோ, இங்க தெளிவா உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க.
நியர் பஸ் ஸ்டாப் வந்து அண்ணா ஆர்ச் பஸ் ஸ்டாப்பு. மெட்ரோ ஸ்டேஷன்ன்றது அண்ணா நகர் ஈஸ்ட்லேருந்து ஷேர் ஆட்டோ அந்த ₹10 கொடுத்தீங்கன்னா அவங்க காலேஜ் பக்கத்தில் இறக்கி விட்ருவாங்க. நியரஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்டேஷன் நுங்கம்பாக்கம், அதாவது எக்மோர்லேருந்து இறங்கி எக்மோர்லேருந்து நுங்கம்பாக்கம் ரயில்வே எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து அங்கேருந்து மாறணும். ஸோ அந்த அளவுக்குலாம் குழம்ப வேண்டாம். நீங்கள் எக்மோர்லேருந்து இறங்கி எக்மோர்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு மூவ் ஆகி நீங்கள் வந்து அழகாக பஸ் எடுத்தே வந்துடலாம். அதான் ஈஸி. அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்க. இண்டிவிஜுவல் கால் லெட்டர் வந்து இது யாருக்கும் படாது. இந்த மாதிரி வீடியோ ஆன்லைனில் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுற டேட்டா மட்டும் வச்சு தான் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, கவுன்சிலிங் வென்யூக்கு 1 ஹவருக்கு முன்னாடி அவங்க ஷெட்யூல் கொடுத்துறது 1 ஹவருக்கு முன்னாடி தயவுசெய்து வந்துருங்க. கூட ஒரு பேரண்ட்டோ அல்லது ஒரு கார்டியனோ யாருனாலும் இருக்கலாம். பட் நிறைய பேர் உள்ளே அனுப்ப மாட்டாங்க. அந்த காலேஜுக்குள்ளே நின்றுக்கலாம். நீங்கள் 2 பேர் கூட்டு போகிறீங்க அப்படின்னா 2 பேர் நின்றுக்கலாம். பட் உள்ளே போகிறது கூட ஒரு ஆள் தான் உள்ளே போக முடியும் அந்த குறிப்பிட்ட என்ட்ரன்ஸுக்கு மேலே. ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக வெயிட் பண்ணலாம். அப்புறம் எல்லா ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஒரு ₹500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கேஷாக கொண்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ரெசிப்ட் அப்டைன் மஸ்ட் பி அந்த ரெசிப்ட் வந்து பத்திரமா வச்சுருக்கணும். எந்த சீட்டும் அலர்ட் ஆகலாம் அப்படின்னா தே மே நாட் பே 500 ஃபார் ஜென்ரல் ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு இங்கே சீட் அலர்ட் ஆகலை அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வர்றப்போ இதே ரெசிப்டை வச்சே நீங்கள் உள்ளே போய்க்கலாம். அடுத்த 92.5 கவுன்சிலிங்க்கு அங்கே திரும்ப போய் ₹500 நீங்கள் பே பண்ண தேவையில்ல. அதனால் அது பத்திரமா வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கவுன்சிலிங் செஷனில் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. கூட கரெக்டாக அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது எல்லா ஒரிஜினல்ஸையும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. கூடவே எல்லா ஒரிஜினல்ஸையும் ஒரு 2 காப்பி ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துங்க. 10th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க. 11th மார்க் ஷீட் இருந்தால் 11th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க. 12th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க. 7.5 ரிசர்வேஷன் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூல் சிஇஓட்டிருந்து வாங்கியிருக்கணும். நீட் ஸ்கோர் கார்டு வேணும். நீட்டோட அட்மிட் கார்டு வேணும். அப்புறம் நீங்கள் 6th 12th வரைக்கும் எங்கே படிச்சிங்க, கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்களா அப்படின்ற அதுக்கான ஆதாரம் கேட்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் டிசி வந்து 12th வந்து வாங்கினது வச்சுருக்கணும். ஒரு சிலவங்க சார் நான் 12th முடிச்சு ஏதாவது ஒரு டிப்ளமோ டிகிரி பண்ணேன் சார், அதுலேருந்து 2 மாதத்தில் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன், ஸோ அந்த சர்டிஃபிகேட் தான் இருக்குது அப்படின்னா அதுவே டிஸ்கன்டினியூ டிசி சர்டிஃபிகேட் தான், அதுவுமே ஓகே தான். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எய்தர் ஆஃப் பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தங்களோடது இருந்தாலும் ஓகே, அம்மாவோடதோ அப்பாவோடதோ யாரோ ஒருத்தங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு எலிஜிபிலிட்டி ஈஸியாக இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த விஷயங்களை ப்ராப்பராக பண்ணிவிட்டு கொண்டு போங்க. ஷெடியூலை மறந்துடாதீங்க. உங்களோட ஷெடியூல் டைமுக்கு கரெக்டாக வந்து போகிற பழக்கத்தை வந்து கொண்டு போங்க. மொபைல் ஃபோன்ஸ் உள்ளே கொண்டு போகக்கூடாது. எந்த கம்யூனிகேஷன் டிவைஸும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கவுன்சிலிங் ஹாலில். ஸோ அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பேமெண்ட் வந்து அந்த ₹500 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லாமல் டியூஷன் ஃபீஸ் ₹5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கேண்டிடேட்ஸ் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கையில் கொண்டு வந்துருங்க அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்றது கவுன்சிலிங்கான ப்ராசஸிங் ஃபீ எல்லா கேட்டகரிக்கும் ₹500 அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இன்க்ளூடிங் 7.5யும் அந்த ₹500 கட்டணும். அப்புறம் டியூஷன் ஃபீஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன், டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க, ஓபிசி, எம்பிசி, பிசி இவங்க எல்லாமே ₹5000 கட்டணும். எஸ்சி, எஸ்டி, கிறிஸ்டியன், கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸு இவங்க எல்லாமே அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து 2.5 lakhsக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை காட்டினீங்கன்னா அந்த ஃபீ எக்ஸம்ஷன் கிடைக்கும். அப்படி இல்லாதவங்க தான் அந்த ₹5000 கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ். டியூஷன் ஃபீஸ் 7.5 கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து வேறு எந்த ஃபீஸும் தேவையில்லை. ஸோ நான் இங்கே ஒரு ₹5000 சொன்னேன்ல, அது வந்து ஒரு சில கேண்டிடேட்ஸ் தான் பண்ண வேண்டியிருக்கும். அதை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். டியூஷன் ஃபீஸ் 7.5க்கு அந்த 5000 கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, அதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இதை ஒரு பிரிண்ட் அவுட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க, மறந்துடாதீங்க. கரெக்டாக பிளான் பண்ணி போங்க. உங்களுக்கு கூகுள் மேப் இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேப் வந்து ஸ்கேன் ஆகும். லொக்கேஷன் இதில் வந்து காட்டும். ஒன்றும் இல்லை, அறிஞர் அண்ணா ஆர்ச் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னைன்னு போட்டிங்கனாலே மேப் கரெக்டாக வரும். ப்ராப்பராக பிளான் பண்ணி சீக்கிரம் போயிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சென்னை டிராஃபிக்ன்றது கொஞ்சம் ஏர்லியாக, கொஞ்சம் காலையிலலாம் ஆஃபீஸ் டைம்ன்றதுனால கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும். சீக்கிரம் போயினா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற விழிப்புணர்வை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.